இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் நாலடியார் பற்றி என்னெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம், எதெல்லாம் கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குன்னு நாலடியார் பற்றி. இதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். அதனால் இதை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி நாலடியார் வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியுமே இதில் வந்து தெளிவாக சொல்லுவேன். ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நாலடியாரோட ஆசிரியர் யாருன்னா சமண முனிவர். சமண முனிவர்னால் இது வந்து ஒரு ஆள் கிடையாது, நிறைய சமண முனிவர்கள் எழுதின ஒரு தொகுப்பு தான் வந்து இந்த நாலடியார். ஒரு தொகுப்பான நூல் தான் வந்து நாலடியார். ஒரே ஒரு ஆள் எழுதின நூல் கிடையாது. இது நிறைய சமண முனிவர்கள் எழுதின நூல் தான் இந்த நாலடியார் அப்படிங்கிறது. இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களில் வந்து நிறையா நூல்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான நூல் தான் எதுனா இந்த நாலடியார் அப்படிங்கிறது. இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 400 பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பாடல்கள்? 400 பாடல்கள். இது வந்து அறக்கருத்துக்களை கூறுவது. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்லும். அதில் நாலடியார் அப்படிங்கிறது எந்த விதமான கருத்துக்கள் சொல்லுது அப்படின்னா அறக்கருத்துக்களை கூறுவது தான் இந்த நாலடியார் அப்படிங்கிறது. இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது. என்னன்னு சொல்கிறாங்கன்னா 4 400 அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேருமே இருக்குது, 4 400. அதே மாதிரி வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம், குட்டி திருக்குறள், இது எல்லாமே வந்து நாலடியாரை வந்து குறிக்கிறது தான் 4 400ன்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குட்டி திருக்குறள் அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்நூல் சமண முனிவர் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பாகும். நான் சொன்னேன்னே, சமண முனிவருங்கிறது ஒரே ஒரு ஆள் கிடையாது, நிறைய சமண முனிவர்கள் எழுதினது தான் இந்த நாலடியார் அப்படிங்கிறது. இதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாடல் எது அப்படின்னா இந்த பாடல். நாய்க்கால் சிறுவிரல் நன்கணியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் சேத்தானும் சென்று கொளல் வேண்டும் செய்விலைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இதில் வந்து இந்த ஃபஸ்ட் லைனோ இல்லை இந்த லாஸ்ட் லைனோ கொடுத்து இது வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக போட்டுறணும். ஓகேவா? இதை வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது. நெக்ஸ்ட்டு நாலடியாரில் வந்து திருக்குறள் மாதிரியே நாலடியார் இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன்னே, அதே மாதிரி அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், காமத்துப்பால்னு சொல்லுவாங்கள்ல, இது 3மே திருக்குறளில் உள்ள மாதிரியே நாலடியார்லையுமே உண்டு. இதில் வந்து அறத்துப்பால் அப்படிங்கிறது வந்து 13 அதிகாரம் இருக்குது. பொருட்பாலில் வந்து 24 அதிகாரம் இருக்குது. காமத்துப்பாலில் வந்து 3 அதிகாரம் இருக்குது. திருக்குறள் மாதிரியே இதுலேயுமே வந்து 3 விதமான இது இருக்குது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான பால்கள் வந்து இந்த நாலடியார்லையுமே இருக்குது. அதே மாதிரி ஜியு போப் வந்து இந்த நாலடியாரை ஆங்கிலத்தில் எப்போ மொழிபெயர்த்தார் அப்படின்னா 1893 1893 வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேவா? யாருன்னா ஜியு போப் தான் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. அதே மாதிரி இதுக்கு உரை கண்டவர்கள் யாருன்னா 2 பேர் வந்து உரை கண்டிருக்காங்க. யாருன்னா பதுமனார், தருமர். பதுமனாரும் தருமர் தான் வந்து இந்த நாலடியாருக்கு உரை கண்டவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து இந்த கொஷின் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. தஞ்சையை ஆண்ட முத்தரையர்கள் இருக்காங்கள்ல, அவங்கள பற்றி குறிப்புமே வந்து இந்த நாலடியாரில் இருக்குது. தஞ்சையை ஆண்ட முத்தரையர்களோட குறிப்புமே வந்து இந்த நாலடியாரில் இருக்குது. இதில் வந்து 12 இயல்கள் இருக்குது. எத்தனை இயல்கள்? 12 இயல்கள் இருக்குது. 40 அதிகாரம் இருக்குது. 12 இயல்கள், 40 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்துக்குமே 10 பாடல்கள் இருக்கான். எப்படி? 40 அதிகாரம் இருக்கான். 40 அதிகாரத்துலையுமே வந்து ஒவ்வொரு பாடலுக்கும் 10, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல் இருக்கான். அப்போ இந்த 40 × 10 எவ்வளோ? 400. அப்போ மொத்தமாக எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னா 400 பாடல்கள் வந்து இந்த நாலடியாரில் இருக்குது. ஓகேவா? இது வந்து தொகை நூல் சொன்னேன்னா, தொகை நூல்னா என்னது? இது வந்து ஒரு ஆள் பாடின பாடல் கிடையாது. இது வந்து நிறையா சமண முனிவர்கள் வந்து பாடிய பாடல் தான் வந்து இந்த நாலடியார். அதனால தான் இது வந்து தொகை நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள் தானே இந்த நாலடியார் ஒன்றுன்னு சொன்னேன். இந்த 17 கீழ்கணக்கு நூல்கள்லேயே தொகை நூலாக இருக்கிற ஒரே ஒரு நூல் எதுனா நாலடியார் தான். பாக்கி எல்லாமே வந்து ஒரே ஆள் பாடினது தான் இருப்பாங்க. ஆனால் இது மட்டும் தான் வந்து தொகை நூலாக இருக்குது. இதுனா நாலடியார் அப்படிங்கிறது தான் தொகை நூலாகவுமே இருக்குது. அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க பாடல் எழுதுகிறாங்க அப்படின்னா அதை வந்து மேற்கோளாக யூஸ் பண்ணுவாங்க சில பேர். ஒரு ஹெட்லைனாவோ இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் லைனாவோ யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி மேற்கோளாக இந்த நாலடியார் பாடல்களை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 3 முக்கியமான நபர்கள் யாருன்னா பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், அடியாருக்கு நல்லார். இவங்க 3 பேரை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நாலடியார் நூலில் இருக்கிற அந்த லைன்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து மேற்கோளாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. யார் யார்? பரிமேலழகர், நச்சினார்க்கினியர், அடியாருக்கு நல்லார். இவங்க 3 பேருமே மேற்கோளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. எதை? நாலடியார் நூலில் உள்ள அந்த லைன்ஸ்லாம் வந்து மேற்கோளாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சொன்ன நாலடியார் வந்து தோன்றுவதற்கு ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது என்னென்னா, ஒரு காலத்தில் வந்து பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் ஒரு 8000 சமண முனிவர்கள் வந்து இருந்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு முத்தரையர் பிரிவை சார்ந்த ஒரு பாண்டிய மன்னன் இருக்கான்.
அவன்கிட்ட போய் அடைக்கலம் போகிறாங்க. அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான்னா அந்த பஞ்ச காலத்தில் அந்த 8000 சமண முனிவர்கள் இருக்காங்கன்னா எத்தனை பேர், 8000 சமண முனிவர்கள் அவங்கள வந்து பார்த்துக்கிறாரு. அவங்கள வந்து எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் அந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் அந்த 8000 சமண முனிவர்களையும் பார்த்துட்ருக்காரு. அப்போ என்ன ஆகுது, அந்த பஞ்சம் வந்து அந்த அவங்க ஊரில் வந்து தீந்துருது. திரும்ப அந்த சமண முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, திரும்ப அவங்க வீட்டுக்கு எல்லாம் அவங்க ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குறாங்க. அப்போ அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணுறான், அந்த பெர்மிஷனை வந்து மறுக்கிறான். நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் மறுக்கிறான். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த 8000 சமண முனிவர்களும் ஆளுக்கு ஒரு வெண்பா எழுதுகிறாங்க. வெண்பானா பாடல். ஒவ்வொரு சமண முனிவரும் 8000 சமண முனிவர்களும் 8000 பாடல்கள் எழுதுகிறாங்க. எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஊருக்கு போயிடுறாங்க. இது வந்து இந்த பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான்னா அந்த 8000 பாடல்கள் இருக்குல்ல அதை என்ன பண்ணுறான்னா ஆற்றுல விட சொல்கிறான். எந்த ஆற்றுல விட சொல்கிறான் அப்படின்னா வைகை ஆறு இருக்குல்ல அதில் வந்து விட சொல்கிறான். அவங்களும் விட்டுட்டாங்க. அந்த விட்டதில் 400 இந்த 8000 பாடல்களில் வெறும் 400 பாடல் மட்டும் தான் என்ன பண்ணுச்சான், நீரை எதிர்த்து சென்றது, அதாவது கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கி இந்த 8000ல் 400 மட்டும் தான் கிடச்சிருக்கு, பாக்கி எல்லாமே வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கிடைச்ச அந்த 400 பாடல்களை தொகுத்து தான் இந்த நாலடியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நூலே உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வரலாறு இருக்குது. இதுதான் வந்து இந்த நாலடியாரில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது தவிர பாக்கி எதுவுமே எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு சான்ஸ் இல்லை. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இதை நல்லா பார்த்துக்கோங்க. திரும்ப வேணால் ஓட்டி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாச்சும் இந்த மாதிரி ஏதாச்சும் டாபிக்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் போடுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.